Hi, hello, this is TAF CA 360 from TAF IS Academy. நாம இன்னைக்கு ஏப்ரல் 2 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் TAF CA 360 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ அஸ் இன் இன்ஸ்டாகிராம் ஆல்சோ. ஓகே, ஸோ TAF CA 360ங்க நேமில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, under which act is census data in India kept confidential? So census நம்மளுக்கு தெரியும் 10 years once 2011ல முன்னாடி சென்சஸ் எடுத்தாங்க. இப்போ சென்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸில் கூட பார்த்தோம். ஸோ அது என்ன ஸ்டேட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி நடக்க போகுது, அதோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான சென்சஸ் டேட்டா கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருக்கக்கூடியது. நம்மளுடைய நாட்டோட ஒரு டோட்டல் எண்ணிக்கையோட ஃபுல் விவரங்களோட டீட்டெயில் எல்லாம் சேர்ந்த ஒரு இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கக்கூடியது எதை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஆக்ட் கீழே இருக்குன்னா சென்சஸ் ஆக்ட் 1948, ஆக்ட் நம்பர் 37 ஆஃப் 1948. ஸோ இது கீழே தான் கான்ஃபிடென்ஷியலாக இதை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், த ஃபர்ஸ்ட் phase of the population census has begun. It includes house listing and housing census. The exercise is conducted across several regions including Andaman and Nicobar regions, Lakshadweep, Jammu and Kashmir, Ladakh, Himachal Pradesh, Uttarakhand. ஸோ இந்த பிளேசஸ் எல்லாத்துலேயுமே ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸு, லக்ஷதீப்பு, லடாக், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் இந்த ஏரியாஸ்லேயும் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 55,000 ஃபேமிலிஸ் ஃபஸ்ட்டு பேஸில் அவங்க எல்லாமே கவர் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏப்ரல் 1 மே 15 வரைக்கும் டேட்டா கலெக்டட் அண்டர் தி சென்சஸ் ஆக்ட் 1944 வில் பி கெப்ட் கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எப்போ டியூரேஷன் ஏப்ரல் 1 மே 15. இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு சேர்மேன் கமிஷனர் இருப்பார்ல. ஸோ ரிஜிஸ்டர் ஜென்ரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மித்யுஞ்சய் குமார் நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் நேம். என்னது? மித்யுஞ்சய் குமார் நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சரியா? இவர் தான் கமிஷனர் ஆஃப் தி ரிஜிஸ்டர் அண்ட் சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, அமராவதி ஹாஸ் பீன் டிக்ளேர்ட் அஸ் தி கேபிட்டல் ஆஃப் விச் ஸ்டேட்? ஸோ அமராவதி எந்த ஸ்டேட்டுக்கு கேபிட்டலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் கொஷினா. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டேட்டும் பிரிஞ்சிச்சு. ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா அஸ் ஸ்டேட்டாக தனியாக பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள கேபிட்டல் யார் யார் என்னன்னு சொல்லிட்டு ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஹைதராபாத்தை ஆந்திரா ஹோல்ட் பண்ணியிருந்துச்சு. ஆஃப்டர் டு தட் பார்த்திங்கன்னா தெலுங்கானா ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அமராவதியை ஆந்திர பிரதேஷ் கேபிட்டலாக வச்சுக்கிறேன். அண்ட் 3 capitals ஃபார் தி ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருந்தப்போ அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ சந்திரபாபு நாயுடு வந்ததுக்கப்புறம் இப்போ அமராவதி அஸ் அ கேபிட்டல் ஆஃப் தி ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இஸ் ஒரே ஒரு கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துறோம். வித் பிரசிடென்ஷியல் அப்ரூவல் இட் வில் கம் இன் டு எஃபெக்ட் ஃப்ரம் June 2, 2024 இதுக்கான அந்த பாஸ் பண்ணி June 2 அப்போ பாஸ் பண்ணி இது பார்த்திங்கன்னா இன்னமே பிரசிடென்ஷியல் அப்ரூவலோட இது ஆந்திர பிரதேஷ்க்கு அமராவதி தான் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், the indigenous built anti-submarine warfare ship was developed at anti-submarine warfare ship. சரி, என்னன்னா INS மால்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷிப். ஓகேவா? கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட். ஸோ அவங்க தான் இந்த ஷிப்பை மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது ஒரு டிஃபென்ஸ் ஷிப்பு, வார் ஷிப்பு, இண்டிஜினியஸாக மேட் பண்ணியிருக்கக்கூடிய சப்மரைன் வார்ஃபேர் ஷிப், ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்தியன் நேவி அட் கொச்சி ஷிப்யார்ட் INS மால்வான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? கேப்பபிள் ஆஃப் டிடெக்டிங் அண்ட் டெஸ்ட்ராயிங் எனிமி சப்மரைன்ஸ் யூஸிங் டார்பிடோஸ். சரியா? இந்த ஷிப்பு மெயினில் இந்த மால்வான் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்டி சப்மரைன் ஷிப்பு. நீர்மூழ்கி கப்பலை துல்லியமாக தேடி எடுத்து தாக்கக்கூடிய, எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பலை தாக்கக்கூடிய ஒரு ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இட்ஸ் எ வார்ஃபேர் ஷிப். ஓகே,
can operate effectively in shallow coastal waters, 80% indigenous components. அப்படின்னா உள்நாட்டிலேயே வந்து அந்த அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே 80% நம்ம உள்நாட்டிலே வந்து ஃபிக்ஸ் பண்ணது தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதோட லெங்த் 80 மீட்டர்ஸ், வெயிட் வந்து 1110, எக்யூப்டு வித் வாட்டர் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட், what is the cash prize for the Ma Aranganathan Literary Award 2026? 1 lakh வந்து cash prize கொடுக்குறாங்க அரங்கநாதன் லிட்ரரி அவார்ட் 2026ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து 2 அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூட்டர்ஸ் இன் லிட்ரேச்சர் ரைட்டர்ஸ்க்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். விட்டல் ராவ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்துட்டு 100+ ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு, 12 நாவல்ஸ் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அம்ஷன் குமார் நோன் ஃபார் ஷார்ட் ஸ்டோரிஸ், ஃபிலிம் கிரிப்ஸ்ட் அண்டு டாக்குமெண்ட்ரிஸ். ஸோ இவங்க 2 பேருக்கும் வந்து இந்த அரங்கநாதன் லிட்ரரி அவார்ட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 2 naval officers received உத்தா ஷேவா மெடல் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் ஆப்ரேஷன்ஸ். அது யாருன்னா டெபுட்டி அட்மைரல் AN பிரமோத் அண்ட் கோகலே. சீஃப் ஆஃப் தி நேவல் ஸ்டாஃப் வந்து யாருன்னா தினேஷ் கே திரிபாதி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ வந்து இவங்க 2 பேருக்கும் 2 நேவல் ஆஃபீஸ்க்கு போது சீஃப் ஆஃப் தி நேவல் ஸ்டாஃப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் கே திரிபாதி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது என்னது அவார்ட்ஸ் நியூஸில் அரங்கநாதன் லிட்ரரி அவார்டு வந்து 1 lakh கேஷ் ப்ரைஸு. அது வந்து லிட்ரேச்சருக்காக 2 ரைட்டர்ஸ் விட்டல் ராவுக்கும் அம்ஷன் குமாருக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நேவல் ஆஃபீஸர்ஸ் 2 பேருக்கு வந்து உத்தா ஷேவா மெடல் அப்படின்னு சொல்லக்கூடியது போயிருக்கு. ஸோ நேவியில் ஆப்ரேஷன் சிந்தூர் நேரத்தில் வந்து ஒர்க் பண்ணவங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க்குக்காக போயிருக்கு. ஸோ அது பிரமோத் அண்ட் கோகலே. அண்ட் சீஃப் ஆஃப் தி நேவல் ஸ்டாஃப் யார்னா தினேஷ் கே திரிபாதி. ஓகே, நெக்ஸ்ட், த இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அமெண்ட்மெண்ட் பில் 2026 ரிலேட்டட் டு இது என்னன்னா வந்து திவால் சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அமெண்ட்மெண்ட் பில் திருத்த மசோதா 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? இந்த இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரெசல்யூஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெஸ்டு அசெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வந்து திவால் அப்படிங்கிற அந்த பணத்துக்கான அந்த திவால் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வராங்கன்னா அது வந்து ஐபிசி ஆக்ட் வந்து 2016 கொண்டு வரப்பட்டது. அதில் இப்போ திருத்த மசோதாங்கிற பேரில் வந்து 12 சேஞ்சஸ் வந்து அதில் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் ஜென்ரல் பில் 2026 பாஸ் டு இம்ப்ரூவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோஆர்டினேஷன் அமாங் ஃபோர்ஸஸ். ஸோ இது என்னென்னா வந்து CAPF அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் இவங்களில் சில திருத்தங்கள் கொண்டு வரதுக்காக அந்த பில்லும் வந்து ப்ரொபோசல் வந்துச்சு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வரதுக்காக அதுவும் வந்து இப்போ அப்ரூவல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது தனி பில், இது தனி பில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜன் விஸ்வாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பிஸ்னஸில் நடக்கக்கூடிய வந்து ஃப்ராடுலன்ஸு, அப்புறம் அதை ரெகுலேட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு, அப்புறம் ட்ரேடை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு அதுக்கு கொண்டு வந்த ஜன் விஸ்வாஸ் அமெண்ட்மெண்ட் பில் அதுவும் ஓகே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் ப்ரொபோஸ்டு சேஞ்சஸ் இன் 784 ப்ரொவிஷன்ஸ் அக்ராஸ் 7 சென்ட்ரல் லாஸ் அண்டர் 23 மினிஸ்ட்ரிஸ் கீழே இது பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டருக்கு இதுவாக கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் பில் அது என்னென்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லக்கூடியது. டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து 14 இயர்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு வந்து இம்ப்ரிஷன்மெண்ட் யார் வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கு அகெயின்ஸ்டாக க்ரைம் இழைக்கக்கூடியவங்களுக்கு 14 இயர்ஸ் கண்டிப்பாக வந்து இம்ப்ரிஷன்மெண்ட் இருக்க மாதிரி பார்க்கணும் அப்படின்னு ஒரு சட்டம்லாம் கடுமையாக கொண்டு வரணும். அண்ட் ஆல்சோ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி டிரான்ஸ்ஜெண்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஜெண்டரிடையே வந்துட்டு இவங்க வந்து திருநங்கைகளா இல்லை திருநம்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பில்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கும் வந்து அப்ரூவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட், வேர் இஸ் கோஸ்டாரிக்கா லொக்கேட்டட்? கோஸ்டாரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நார்த் அமெரிக்காவுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் நடுவில் சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்குது. இந்த கோஸ்டாரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது இஸ்துமெஸ் ஆஃப் தி நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இஸ்துமெஸ்னால் ஒரு பாலம் மாதிரி 2த்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரீஜனை நம்ம எப்போதுமே வந்து என்ன சொல்லுவோம், இஸ்துமெஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம். ஸோ அதுதான் கோஸ்டாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இங்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ICPF க்ளோடோமிரோ பிகாடோ இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க யூனிவர்சிட்டி ஆஃப் கோஸ்டாரிக்காஸில். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மூலியமாக துல்லியமாக நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா
வெனாமனஸ் ஸ்னேக் அப்படின்னா வந்து விஷம் தன்மை உள்ள ஸ்னேக் எது, விஷம் தன்மை இல்லாத ஸ்னேக் என்ன அப்படிங்கிறத வந்து கரெக்டாக அந்த ஆப் மூலயமா வந்து கண்டுபிடிச்சிடலாம். அது மூலயமா வந்துட்டு இந்த பாம்பு கடிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிவென்ஷன், பாம்பு கடிச்சதுக்கப்புறம் அது அந்த எந்த அளவுக்கு, ஏன்னா ஒரு பாம்புனால ஒரு டெத் ஆகக்கூடாது, அதனால அதுக்கான ஒரு ப்ரிவென்ஷன் இது மாதிரி தான் வந்து ஒரு இது இந்த பாம்பு கடிச்சா ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா கொஞ்சம் தான் இருக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அது தெரிஞ்சுக்கிற மாதிரி அதுக்கான ஒரு டூல். அதில் வந்து 25 வெனாமஸ் ஸ்னேக்கோட ஐடென்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணி வச்சுருக்கு. அது மூலியமாக வந்து ஃபோட்டோஸ், அதோட பிஹேவியரல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸு எல்லாமே வந்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். After how many years lunar mission Artemis 2 is going to help? 50 years after. Approximately வந்து பார்த்தீங்கன்னா வந்து 53 இயர்ஸ் சொல்கிறாங்க. 50 இயர்ஸ் ஆஃப்டர் வந்து வருது. நம்ம ரவுண்டில் தானே எப்போது பேசுவோம். 50 இயர்ஸ் ஆஃப்டர் ஆர்டெமிஸ் 2 இன்னைக்கு வந்து அந்த ராக்கெட் ஏவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதனால் 10 days கழிச்சு வந்து 3 சுற்றி வராங்க. சுற்றி வந்துட்டு திரும்ப வந்து நாசா தான் இது பண்ணுறாங்க. ஸோ நாசாவில் வந்து 4 members crew போகுது. ஸோ அதில் வந்து புதுசாக இப்போ வந்து ஒரு உமன் இருக்காங்க, உமன் அண்டு ஒரு பிளாக் வந்து அவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுலேருந்து போகிறாங்க. ஸோ ஆஃப்டர் 10 years ஆஃப் ஒர்க்ஸ் வந்துட்டு இப்போ வந்து போயிருக்காங்க, ரவுண்ட் பண்ணுறது தான். அண்ட் லேட்டர் வந்துட்டு ஆர்டெமிஸ் 3, 4லாம் வரப்போது சவுத் போல் ஆஃப் தி மூன்லாம் ஒர்க் பண்ண போகிறாங்க. இவங்க 10 days கழிச்சு இப்போ வந்து ஆர்டெமிஸ் 2ல் ஒர்க் பண்ணிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ April 1, 2026 அஸ்ட்ரோனட்ஸ் ரெய்ட் வைஸ்மேன், விக்டர் குளோவர், கிறிஸ்டினா கோச், ஜெர்மி ஹான்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து 10 days போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அரவுண்ட் தி மூன். So 50 years after இது போது serves as a critical test of the SLS rocket and Orion spacecraft, setting the stage for future lunar surface landings. So this is the first crewed mission to the vicinity of the vicinity of the moon's line since Apollo 17 in 1972. Apollo 17 1972 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லூனார் சர்ஃபேஸ்க்காக போகிறோம். ஸோ அங்கே போய் அவங்க பண்ணுற இது வந்து ஃப்யூச்சரில் ஃபர்தராக நம்ம வந்து மூணுக்கு ஏதாச்சும் போகிறதுனா கூட அடுத்தடுத்த இதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாமா? When is World Autism Awareness Day observed? Autism awareness வந்து April 2 சொல்லிட்டு பார்க்கணும். தீம் வந்து ஆட்டிசம் அண்டு ஹியூமனிட்டி, எவரி லைஃப் ஹேஸ் வேல்யூ. ஸோ எவரி லைஃப் ஹேஸ் வேல்யூ, எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்கான ஒரு வேல்யூ வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்களோடது எல்லாத்துக்குமான வேல்யூவை நம்ம கொடுக்கணும். எவரி லைஃப், சின்ன எறும்பாக இருந்தாலும் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அது இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு. ஸோ அதனால வந்து as like that autism and humanity அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டிசம் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் டே. இது வந்து ஒரு நியூரல் ஃபங்க்ஷன் ப்ராப்ளம்னால நிறைய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் அது மாம்ஸ்க்கு இருந்துச்சுன்னா, அப்புறம் வந்து ஏஜ் லேட்டாக நிறையா இருக்குது ப்ராப்ளம்ஸு. பட் வந்து இது வந்து ஒரு நியூரல் டிஸார்டர்னால வரக்கூடியது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து சரி பண்ணுறதும் வந்து நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து அவங்களையும் சகஜமாக இது பண்ணிடலாம், இதுவும் நார்மல், இது தான் எவ்ரி லைஃப் ஹேஸ் வேல்யூ அப்படிங்கிறதா அதை பற்றின ஒரு அவேர்னஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், what is the theme of the International Children's Book Day 2026? International Children's Book Day அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுக்கான தீம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the small is big in a book. ஓகேவா? ஸோ the International Children's Book Day அப்படிங்கிறது வந்து அவேர்னஸ் அபவுட் தி புக்ஸ். ஸோ இது பெரியவங்களுக்கே கண்டிப்பாக அவேர்னஸ் வேணும். ஸோ சின்னவங்களுக்கும் அது அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். புக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம். புக்கிலேருந்து நம்ம நிறையா கற்றுக்கலாம். புக்கில் நம்ம ஒன்று படிக்கிறத வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மனசில் எப்போனாலும் அந்த புக்கு ஃபுல்லாக ஞாபகம் இருக்குமான்னு எல்லாருக்குமே தெரியாது. ஆனால் ஓரளவு வந்து அதில் படித்ததோட அந்த ட்ரேசஸ் வந்து நம்ம மைண்டில் எப்போதுமே வந்துட்டு இருக்கும், கொஞ்ச நாச்சும் வந்துட்டு ஞாபகம் இருக்கும். சரியா? ஸோ அப்படி இருக்கப்போ சில்ட்ரன்ஸுக்கு புக்கு ரீடிங், புக்கை பற்றின ஒரு அவேர்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த புக் டே அப்படின்னு சொல்லக்கூடியது. அது ஸ்மால் இஸ் பிக் இன் அ புக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு,
ஃபேக்ட் செக்கிங் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். ஸோ ஃபேக்ட் செக்கிங் டே அப்படின்னு சொல்லக்கூடியது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா April 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஃபேக்ட் செக்கிங் டே அப்படிங்கிறது என்னென்னா வாட் இஸ் த ஃபேக்ட், வாட் இஸ் த ட்ரூ ஒன், வாட் இஸ் த கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம எப்போதுமே ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் நம்ம செயல்படணும் அப்படிங்கிறதா. சரியா? கண்ணால் பார்ப்பது பொய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் வாட் இஸ் த ஃபேக்ட் அதை கரெக்டாக இது பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் தான் ஃபேக்ட் செக்கிங் டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து April 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி. ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.